நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷம் என்பது பிற தோஷங்களை நீக்குவதாகும். இந்த பிரதோஷம் உருவான வரலாறு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்திரலோகத்தில் உள்ள தேவர்கள் மகாவிஷ்ணு நோக்கி நாங்கள் சாகாவரம் பெற வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கும்போது மகாவிஷ்ணு என்ன பண்ணார், இந்த பார்க்கடலை காட்டி இதிலிருந்து ஒரு அமிர்தத்தை நீங்கள் போகிறீங்கன்னா சாகாவரத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகாவிஷ்ணு. உடனே தேவர்கள் எல்லாம் இந்த பார்க்கடலை எப்படி கடையிறது, நம்ம தேவர்கள் மட்டுமே சேர்ந்து கடைஞ்சால் இந்த அமிர்தத்தை எடுக்க முடியாது, இன்னும் ஆட்கள் தேவையே அப்படின்னு சொல்லி தேவர்கள் நினைக்கும் போது அசுரர்களையும் இந்த பார்க்கடலில் கடைகிறதுக்கு அவங்கள அழைக்கிறாங்க. ஸோ அசுரர்களும் தேவர்களோடு சேர்ந்து ஓகே நாங்களும் பார்க்கடலில் கடைய வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போது அந்த பார்க்கடலில் கடையும் போது என்ன கிடைக்கிறதுக்கு மந்தார மலையை மத்தாக்கிட்டாங்க, வாசுகி பாம்பை கயிறாக திரிச்சிட்டாங்க. ஸோ இப்போது பார்க்கடலை கடைய ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி கடைய ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, அசுரர்கள் பாம்புடைய தலைப்பகுதியும் தேவர்கள் வாளுடைய பகுதியும் பிடிச்சு மந்தார மலையை மத்தில் கட்டி பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பார்க்கடலை கடைஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மந்தார மலை என்ன ஆகுதுன்னா பார்க்கடலுக்குள்ளே முழுக பார்க்குது. ஸோ உடனே விஷ்ணு பெருமான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த முழுகின மந்தார மலையை அப்படியே தன்னுடைய முதுகில் மேலே தூக்கிட்டு நிறுத்துகிறாரு. ஸோ மீண்டும் தேவர்கள் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி கடைய ஆரம்பிச்சிருக்கும்போது பார்த்திங்கன்னா வாசுகி பாம்பு வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை பார்க்கடலில் கேட்குறாங்க. ஸோ உடனே கடல்லிருந்தும் ஒரு கருநீல மாதிரி ஒரு பந்து மாதிரி வெளியே அதுவும் விஷம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷமும் சேர்ந்து தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்க முற்படுது. அதுதான் ஆலகால விஷம். ஸோ உடனே மகாவிஷ்ணுவும் நீல நிறமாக மாறுகிறார் அந்த ஆமதாரத்துலேருந்து மகாவிஷ்ணுவும். உடனே தேவர்கள் சிவபெருமானை நோக்கி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே சிவபெருமான் அந்த ஆலகால விஷயத்தை பருகிறாரு. ஸோ அவர் பருகும்போது என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள் முழுகாமல் தொண்டையிலேயே அந்த ஆலகால விஷயத்தை நிறுத்திடுறாரு. ஏன்னா வெளியே வந்துட்டால் தேவர்களும் இருந்துடுறாங்க, உள்ளே போனால் ஜீவவாசிகளும் இருந்ததுனால தொண்டையிலேயே நிறுத்தி அதை அமிர்தமாக்கிட்டார். ஸோ அவருடைய இந்த செயலை தேவர்கள் மகிழ்ச்சியடை செய்வதற்காக அந்த பிரதோஷ வழிபாடு மேற்கொண்டாங்க. ஸோ அந்த பிரதோஷ வழிபாடில் சிவபெருமான்